Hi students, welcome to Indian IAS Academy. It selects the video அனைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். TNPSC Group 2 mains result இல்ல Group 2A mains result. ஏன்னா அதனால பிரச்சனை இருக்கு இப்ப நமக்கு. நான் இன்டர்வியூக்கான மெயின்ஸ்க்கான ரிசல்ட் அதுக்கு ஒரு தெளிவான பதில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நேத்தே பேசினோம் நம்ம. நான் ஒரு 2 நாள் கேட்டேன். ஆனா போன் கால்ஸ் எக்கச்சக்க போன் கால்ஸ் திரும்ப சொல்றேன். உடனே வீடியோ பார்த்துட்டு கோச்சுக்காங்க. நான் அவங்க மேல தவறே சொல்ல மாட்டேங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் ஒரு தவறு கூட சொல்ல மாட்டேன். நீங்க தவிக்கிற தவிப்பு நமக்கு புரியுது. அதாவது போன்ஸ் எக்கச்சக்க போன்ஸ் வைக்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு இப்படி அடிக்கிறாங்கன்னா எவ்வளவு பேருக்கு போன் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையில இருந்து பாக்குறப்ப இதுக்கு நான் அதான் 2 நாள் கழிச்சு இதை பேசிக்கலாம், நம்ம போர்லாம் கண்டக்ட் பண்ணலாம், எல்லாம் முடிச்சோட பண்ணலாம்னா முடியல. எனக்கு உங்களோட தவிப்பு எனக்கு புரியுது. சோ இன்னைக்கே முடிச்சு விட்டுலாம் இந்த பிரச்சனையா அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஃபைனலா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். புரியுதா? இதுக்கு மேல இந்த குரூப் 2 மெயின்ஸை பத்தி பேசுறதா இல்ல. இது ஃபைனல் வீடியோ. புரியுதா? ரைட். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, ஆனா இப்ப நான் சொல்ல போற கருத்துக்கு யாருமே தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. என்ன விஷயம்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் இன்டர்வியூக்கு நாங்க 1:2.5 தான் கூப்பிட்டுருக்கோம். மொத்தமா 6000 வேகன்சி இருக்கு. அப்ப 6000 வேகன்சினா 15000 பேர் கிளியர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன 5000 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க மீன்ஸ் அந்த சர்டிபிகேஷன் போறாங்க. அப்ப மீதி 45000 பேர், ஒரு 40000 பேர் ஆவரேஜா 40000 பேரு நாட் ரீச் தான் வந்திருக்கு. இப்படிதானே நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டு. அந்த இப்ப 15000 பேருக்கு தான் 15000 பேருக்கு ரீச் கொடுத்துக்கோ டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா 15000 பேருக்கு தான் ரீச் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு டேட்டா நம்ம கையில இல்ல. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் அதாவது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அதுக்கு உங்களுக்கு தெரியும், அதான் லிஸ்ட் 2. இது இல்லாம செக்ரட்டரியில பொறுத்த வரைக்கும் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏஎஸ்ஓ இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 1000 வேகன்சி நிக்கும். யாருக்கு? லிஸ்ட் 2க்கு மட்டும். நீங்க நல்லா மனசாட்சியோட ஒரு விஷயம் கேளுங்க, யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு 600 வேகன்சி கொடுத்திருந்தாங்க. அப்ப அங்க இருந்து மெயின்ஸுக்கு எடுத்திருந்தாங்கன்னா லிஸ்ட் 2 மட்டும் நான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் 1:10 6000 பேர் எடுத்திருக்கணும். கரெக்டா? ஏன் எடுத்தோம்? அந்த 6000 பேர்ல இருந்து அந்த 600 வேகன்சி ஃபில் பண்ணணும் தான் எடுக்கிறோம். ரைட்டு. இப்ப 1000 வேகன்சி கிட்ட வந்திருக்கு அப்படின்னா இங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம இங்க இருந்து 1:3க்கு எடுக்கிறோம். இப்ப நீங்க தனியா தான் லிஸ்ட் 2 எடுக்கிறீங்க. எதுக்கு? இவங்களுக்கு மட்டும் அதை கொடுக்கணும்ட்டு. அப்ப 1:3 நீங்க இதுக்கு தனியா நீங்க எடுத்திருக்கீங்களா? இப்ப 1000 வேகன்சினா 1:3 3000 பேர் லிஸ்ட் 2ல ரீச் கிடைச்சிருக்கா? சரி, இந்த டேட்டாலாம் நமக்கு கிடைக்கணும்னு ஒரு போல் நடத்தினா ரிசல்ட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டீங்க. எனக்கு புரியல. நீங்களே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம ரிசல்ட் கிளியர் ஆகாம ஒரு கூட்டம் இருக்கும் இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த ரிசல்ட் கிளியர் பண்ணிருக்காங்களே அவங்க வீடியோ பக்கமே வர மாட்டாங்க. 55000 பேர் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. 55000 பேரும் உங்களோட போட்டா தானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். உண்மையா மனசாயத்தோட சொன்னா ரிசல்ட் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நான் அவங்களை குறை சொல்ல, நீங்க அவங்க பண்ண யோசிச்சு பாருங்க. ரிசல்ட் கிளியர் பண்ணவங்க ரிசல்ட் குழப்பம்னு ஒரு வீடியோ போட்டா அவங்க ஏன் உள்ள வரணும்? வரமாட்டாங்க. வந்தாதான் இப்ப லிஸ்ட் 2ல இருந்து 3000 பேர் வந்திருக்கா வரலையா? வந்துருச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க அடிச்சு சொல்லிடுவோம், ஏங்க நீங்க ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கலங்க, நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு போங்க. அவன் தவிக்கிறான் ஸ்டூடெண்ட். சோ இதுக்கான முடிவு என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போல் போட மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேங்க, நமக்கு போல் கிடைச்ச வரைக்கும் கிடைக்காது. கிடைச்சாதானே அடுத்த நான் முடிவுக்கு வர முடியும். கிடைக்காது, போல் கிடைக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண் தான். நான் ஒரு நாளா நானும் இழுத்துட்டே போனோம், நீங்களும் இழுத்துட்டே தான் வரப்போறீங்க. அப்ப என்ன முடிவு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்னது? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது நான் இன்டர்வியூ ரிசல்ட் தயவு செய்து கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா, இன்டர்வியூவை முடிச்சோட தான் மார்க் ரிலீஸ் பண்ணும். காலகாலமா இதுதான் இருக்கு. நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. 2019 கடைசியா குரூப் 2 நடந்துச்சு. அது என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்டர்வியூ போஸ்டிங் மட்டும் தான் நடந்துச்சு. 2A இல்ல 2 மட்டும் தான் நடந்துச்சு. ஃபுல்லாவே 2 அப்படிங்கிறவங்க அவங்க எல்லா வேகன்சியும் இன்டர்வியூ நடத்தி ஆகணும். எல்லாருமே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. சோ அவங்களோட மார்க்கை ஃபைனலா ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருந்தது. இப்ப வேகன்சி 161 தான். 483 பேர் தான் இன்டர்வியூக்கு சர்டிபிகேஷனே கூப்பிட்டுருக்கீங்க. 1:3ல 482 அதுலயும். இப்ப அங்க இருந்து 1:2க்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். 1:2 ஆர் 1:3 சொல்லிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் 482 பேர் இன்டர்வியூக்கு போக போறது இல்ல. சர்டிபிகேட்ல ஒரு சில குழப்பங்கள் ஏதாவது இருக்கும். ஒரு 450 பேர் ஒரு 400 பேர் போறாங்கன்னு வச்சுக்குவோம். 400 பேர் போறாங்க சும்மா வச்சுக்குவோம். 400 பேருக்கு இன்டர்வியூ நடத்துறதுக்காக நம்ம ஏன் அவ்வளவு பேரை ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கணும்? எனக்கு புரியல. சோ டிஎன்பிஎஸ்சி கெஞ்சி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறோம். இது டிஎன்பிஎஸ்சி ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க போல் கண்டக்டுக்கு. வந்தா தானே உங்களுக்கு நாங்க தீர்வு சொல்ல முடியும்.
இப்ப இன்னைக்கு இருக்க டவுட் என்னன்னா, லிஸ்ட் 2ல இருந்து 3000 பேருக்கு ரீச் வந்திருக்கணும், மேபி வந்திருக்கலாம், வராமலும் இருக்கலாம். வராம இருந்தா நீங்க சொல்றதா இந்த phase 2. ஏன்னா phase 1 phase 2னா முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. phase 1னா அவங்களுக்கு தேவைப்படுற ஆளை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. குரூப் 4 எல்லாம் இப்படிதான் நடக்கும். எடுத்து முடிச்சிட்டு அதுல வேகன்சி ஃபில் ஆகலனா தான் phase 2க்கு அடுத்து கூப்பிடுவாங்க. அவங்க தெளிவா கொடுத்துறாங்க, இவங்க phase 1க்கு ரீச், நீங்க phase 2க்கு நாட் ரீச்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், phase 1ல ரீச் ஆனவங்க எல்லாம் வேகன்சி எடுக்கலனா phase 2 கூட்டு வந்து உள்ள விடுவாங்க, யாராவது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் வரும். இப்ப என்னன்னா phase 1ல ரிசல்ட் கொடுத்ததுல நல்லா கவனிங்க வீடியோவை. லிஸ்ட் 2ல இருந்து 3000 பேரை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 3000 பேர் நம்ம ஏன் முதல்ல 1:3 or 1:2.5 வைக்கிறோம்? 1:2.5 2500 பேனே வைக்கிறேன். ஏன் வைக்கிறோம்? யாராவது எடுக்க மாட்டாங்க போஸ்டிங்க, ஒரு சில பேருக்கு சர்டிபிகேட் வராது, எல்லாத்தையும் கூட்டி கட்டி தான் எடுக்கிறோம். அப்ப வேகன்சி இப்ப 2500 பேர் எடுத்தாலும் உங்களுக்கு 1000 வேகன்சி ஃபில் ஆகும். அதானே கணக்கு. நீங்க 2500 பேர் எடுக்கிற ஒரு வேலை அப்படின்னா அப்ப வேகன்சி ஃபில் ஆகாது. அப்ப திரும்ப அப்பனாதான் phase 2க்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியும். அப்ப எப்படி பார்த்தாலும் லிஸ்ட் 2ல இருந்து எத்தனை பேர் ரீச் வந்திருக்குங்கிற டேட்டா நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட முடிவு எடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க, யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும் எப்படிங்க உங்களுக்கு சொல்றது, எனக்கு புரியல. நீங்க அதாவது நான் திரும்ப சொன்னேன், உங்க மேல தப்பே இல்ல, எக்ஸாம் எழுதுறவங்க தான் வலிக்குது. அவன் 1000 கமிட்மெண்ட் வச்சிருக்கான் 2022ல இருந்து. நான் தான் திரும்ப சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்க என்னன்னா, சார் 6 மாசத்துல எல்லா ப்ராசஸையும் கரெக்டா பண்ணினாலும் நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம் சார், ரிசல்ட் பேசி நாங்க போயிடும் சார். 2 வருஷம் உட்காந்துருக்கோம் சார், இப்ப ரிசல்ட் இப்படி வந்தோடனே எங்களுக்கு மனவேதனையா இருக்குன்னு மனவேதனையை கொட்டி தீக்குறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில இங்க எல்லாருமே இருக்கும். சோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தயவு செய்து ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்கும் தயவு செய்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்ப நமக்கு கண் கூட தெரிஞ்சுக்கல. நிறைய பேர் ஆர்டிஐ எல்லாம் போட்டு பாக்குறோன்றீங்க. டிஎன்பிசி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரோட மார்க்கும் எல்லாத்தோட ரேங்க்கும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் லிஸ்ட் 2ல இருந்து எத்தனை பேர் மெயின்ஸ் போயிருக்காங்க, லிஸ்ட் 1ல இருந்து எத்தனை பேர் ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. கிடைச்சிருச்சுன்னா வரலன்னு தெரிஞ்சுட்டா எப்ப உனக்கு வரல. ஏன்னா நான் நல்லா படிப்பேங்க, நான் டாக்டருங்க, நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேங்க, எனக்கு வரலங்க கதறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளால பதில் பேச முடியல உண்மையா. இப்ப எனக்கே கண்ணு கலங்குது, என்னால பேச முடியல. ஏன்னா நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாக்குறப்ப அதோட வழி தெரியும். சோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு 3000 பேர் பாஸ் பண்ணவங்க வந்து போல் போடுறாங்கன்னா போட மாட்டாங்க, 500 பேர் தான் ஓட் பண்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும்? இன்னும் ஒரு சில பேர் எப்பா லிஸ்ட் 2ல ஒரு சில பேர் கிளியர் பண்ணிருக்காங்கப்பா, அப்ப அவ்வளவுதானேப்பா அப்படின்றீங்க. நமக்கு தேவைப்ப 1000 வேகன்சினா 2:2.5 தானே எடுத்திருக்கோம். 2500 பேர் ரீச்னா நாங்க விட்டுறோம், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஆனா 2500 பேர் வந்திருக்காங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? சோ தயவு செய்து டிஎன்பிசி கேட்டுக்கிறோம், மார்க்கையும் ரேங்கையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, தயவு செய்து பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு ஜனவரியில குரூப் 4 நோட்டிபிகேஷன், இந்த மாசம் தான் ஜனவரி நோட்டிபிகேஷன் இருக்கு. இந்த குரூப் இல்லைன்னா குரூப் 4 படிக்கணும். இந்த வருஷமே அடுத்த குரூப் 2 கொடுக்குறீங்க, அப்ப அவங்க அதுக்கு ரெடி ஆகணும். நம்ம ஜூன் மாசம் மார்க்கை விட்டோம் வைங்களே, அப்பதான் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குதுன்னா ஜூன் மாசம் குரூப் 4 எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அவங்க? சோ நான் தான் சொல்றேன், நீங்க போன 2019 கடைசியா மார்க் கொடுத்தீங்கன்னா ஒரு லாஜிக்ஸ் இருந்து ஃபுல்லாவே இன்டர்வியூ போஸ்ட். இப்ப வெறும் 161 வேகன்சிக்காக 482 பேருக்காக நம்ம மார்க்க கடைசியா விட்டோம்னா இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நம்ம அந்த ஒரு கூட்டத்தை ஒன்னா பார்க்காதீங்க, ஒன்னையும் சுத்தி 4 இருக்கும். ஒண்ணுன்னு எடுத்தீங்கன்னா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருக்கும் வீட்டுல பதில் சொல்லணும். இப்ப ரீச் நாட் ரீச்சனோட என்ன ரொம்ப பிரில்லியண்டா இருக்கவங்கன்னா, நாட் ரீச்னா ஃபெயிலுப்பா, ரீச்னா பாஸ்ன்றீங்க. அது புரியாம இல்லைங்க, யாருக்கும் புரியுது. பட் நமக்கு தேவை 2500 பேருக்கு லிஸ்ட்ல நமக்கு வந்திருக்கணுங்க. லிஸ்ட் 2 இதாங்க. அது நமக்கு எப்படி தெரியும்னா டிஎன்பிஎஸ்சி மார்க்கையும் ரேங்கையும் ரிலீஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு பார்த்தா 2500 பேர் வந்த மாதிரி தெரியல லிஸ்ட் 2ல இருந்து. யாரை கேட்டாலும் கிளியர் பண்ணலன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? அங்கங்க பண்ணிருக்காங்க, 2500 பேர் பண்ணிருக்காங்களா? அது பண்ணவங்க வந்து ஒண்ணு சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி சொல்லணும்னா அப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி தானே கேட்கணும். ஸ்டூடெண்ட் வந்து சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை, பாஸ் பண்ணவே கண்டிப்பா இப்ப கொஞ்சம் மைண்ட் ஜாலியா தான் இருக்கும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, டிமோட்டிவேட் தான் பண்ணல. ரீச்னு வந்திருக்க எல்லாருக்குமே வேலை கிடைக்க போறது இல்ல. 15000 பேர் உங்க பேச்சுக்கே வரேன், 15000 பேர் தானே கூப்பிட்டுருக்காங்க, 6000 பேர் தான் வேலை கிடைக்க போகுது, 9000 பேருக்கு கிடையாது. இப்ப இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், இப்ப இந்த 9000 பேர் 15000 பேர் உள்ள போயிருக்கோம்ல, நான் உங்களுக்காக என்ன மார்க்கை விட சொல்றேன்.
15,000 பேர் உள்ள ரீச்சுக்குள்ள போயிருக்கீங்கல்ல, 9,000 பேர் வெளியில வர போறீங்க. அந்த 9,000 பேர் யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எல்லாருமே வேலை கிடைக்க போதும் ஒரு நம்பிக்கையில இருப்போம். அப்ஜெக்டிவ் டிரைவ் எக்ஸாம் இருந்தா கூட ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். 150 நான் போட்டிருக்கேன், நமக்கு கிடைக்கும். 140 நமக்கு கிடைக்காது, வெளியில வந்துருங்க. இது எக்ஸாம், தியரி எக்ஸாம். எவ்வளவு மார்க் யாருக்கு போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கும் தான் நான் சொல்றேன், ரீச்னு கிடைச்சிருக்கீங்க. ரீச்னு கிடைச்சிருக்கவங்க தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரீச்ல 6,000 பேர் வேலைக்கு போறீங்க, மீதி 9,000 பேர் அடுத்த எக்ஸாம் படிக்கணும்ல. நீங்க ஃபெயில்னு ஜூன் மாசம் தெரிஞ்சா குரூப் 4 எப்படி படிப்பீங்க? சோ இது எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். 55,000 பேரோட லைஃபும் இருக்கு. இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ள ஒரு 482 பேர் போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க லைஃப் சேஃப். எப்படி பார்த்தாலும் நான் இன்டர்வியூ கிடைச்சிடும். மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் மார்க் தெரிஞ்சாலும் அடுத்த கட்ட லைஃப். மார்க் ரேங்க் தெரியணும். டிஎம்சி கெஞ்சி ரெக்வஸ்டா தான் கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ரேங்க் மார்க் கொஞ்ச நாள் புடிச்சுக்குள்ள உடனே கூட வேண்டாம். நீங்க அவ்வளவு இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு நாங்க கொடுப்போம்ன்றது வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணீங்க. 55,000 பேரோட லைஃப். 482 பேர் கழிச்சாலாம் ரவுண்ட் பண்ணாலும் 55,000 தாங்க வரும். 55,000 450 கழிச்சா 54,550 சொல்ல முடியாது. புரியுதா? எப்படி பார்த்தாலும் 55,000 தான். ஏன்னா குழப்பம் தொடர் குழப்பம். இதுக்கு தீர்வு இது ஒண்ணுதான். நம்மளும் என்னென்னமோ பண்ணலாம் முயற்சி பண்ணி பார்க்கறோம். நானும் கால் பண்ண கூட சொல்லிட்டு இருக்கேன், 2 நாள்ல சொல்றோம். எனக்கு முடியல, கஷ்டமா இருக்கு. புரியுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு டேட்டுக்கு தான் நிலவரம். புரியுதா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ரைட்டு, அடுத்தடுத்து நமக்கு லைஃப் இருக்கு. தயவு செய்து உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று கேட்டுக்கிறேன், பொங்கலை நல்லா கொண்டாடுங்க, பார்த்துக்கலாம். நமக்கு லைஃப் இருக்கு. நான் இருக்கேன், உங்களுக்கு நம்ம இருக்கோம். புரியுதா? மைண்ட் செட் அதுக்கு வாங்க. பொங்கல் ஜாலியா இருப்போம், ஒரு 2 நாள் ஜாலியா இருப்போம், பார்த்துக்கலாம். டிஎன்பிசி மேல நம்பிக்கை இருக்கு. ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறோம். ரிலீஸ் பண்ணா எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. புரியுதா? ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்தது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும். தயவுசெய்து ஷேர் பண்ணி கொடுங்க, பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த குரூப் 2 பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இதாங்க ஃபைனல் டிசிஷன். டிஎன்பிசி கொடுத்தாதான், கொடுக்க வரைக்கும் நம்ம பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிற ஒரு விஷயம், கால் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. உங்க மனக்கூறலை கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க, பார்த்துக்கலாம். நமக்கு ஸ்டில் லைஃப் இருக்கு. நீங்க நினைச்சா ஐஏஎஸ் கூட ஆகலாம். வெட்டி மோட்டிவேஷன் தான் பண்ற, கரெக்டான மோட்டிவேஷன் தான் பண்றேன். புரியுதா? நம்ம தோக்கடிச்சாங்களா, நம்ம அடிச்சு அவங்களை 10 அடி அடிக்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, பார்த்துக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.